வணக்கம். டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கான பதிவு இது. விடாமுயற்சியோடு படிக்கிறவங்க கண்டிப்பாக ஒவ்வொரு விடாமுயற்சியோட தொடர்ந்து படிக்கிறவங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பதிவு இது. இது 9ஆம் வகுப்பில் இருக்கிற செய்யுள் பகுதியில் இருக்கிற சொல் பொருள் தான் பார்க்க போகிறோம். வார்த்தைகள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். வார்த்தைகளை எவ்வளோ வேணால் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு 100க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் இருக்குது. நீங்கள் இந்த வார்த்தைகளை மட்டும் தெரிஞ்சுக்கிறதோட இந்த வார்த்தைகளோட சேம் மீனிங் இருக்கிற வார்த்தைகளையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தைக்கு எதிர்ச்சொல் இருந்தால் அதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இதை ஒரு சோர்ஸாக வச்சுக்கிட்டு வெளியிலேருந்தும் ஒரு 2-3 கேள்விகள் கேட்குறாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. வாங்க 9ஆம் வகுப்பு பார்க்கலாம். ஏற்கனவே 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற சொற்பொருள் கலைச்சொல் அறிவும் பார்த்தாச்சு. அதை டெஸ்ட்டாகவும் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்குவாங்க. குரம் பல்லு சிற்றிலக்கிய வகைகள். குரம் பல்லு சிற்றிலக்கிய வகைகள் 3 இனம் அப்படின்னா துறை, தாளிசை, விருத்தம். 3 இனம்ங்கிறது துறை, தாளிசை, விருத்தம். திறமெல்லாம், சிறப்பெல்லாம். நீங்கள் புக்கு வச்சுருந்தா உங்களால் படிக்க முடியல அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் இந்த வீடியோவை போட்டுட்டு என் கூட சேர்ந்து கூட படிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் நோட்டை வச்சு கூட எழுதலாம். சிறப்பெல்லாம், திறமெல்லாம், பல்புலனை யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்கள் மனசில் பதியும். சிந்தாமணி, சிதறாத மணி என்னும் 2 பொருளை குறிக்கும். சீவக சிந்தாமணி, சிதறாத மணி அப்படின்னு 2 பொருளை இது குறிக்கும். சிந்து அப்படின்னா ஒரு வகை இசைப்பாடல். சிந்து அப்படின்னா ஒரு வகை இசைப்பாடல். நான் ஒரு திருக்குறள் சொல்கிறேன். உங்கள் மனசு எப்போல்லாம் கண்ட்ரோலில் இல்லையோ அப்போல்லாம் நீங்கள் அந்த திருக்குறளை சொல்லுங்கள். சென்ற இடத்தால் செலவிடாதீதொரு நன்றின் பால் உய்ப்பது அறிவு. உங்களுக்கு அறிவு இருக்குது அப்படின்னா உங்கள் மனசு உங்களை அலைபாய விடாது. உங்கள் மனசை கட்டி போட தெரிஞ்சாதான் உங்களுக்கு அறிவு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தொடர்ந்து படிங்க. எப்போல்லாம் மனசு கண்ட்ரோலில் இல்லையோ அப்போல்லாம் இதை சொல்லிவிட்டு திரும்பவும் நீங்கள் உங்களோட கோலை நோக்கி நடக்க ஆரம்பிங்க. சிந்து ஒரு வகை இசைப்பாடல். சிந்து ஒரு வகை இசைப்பாடல். குந்த உட்கார. குந்த உட்கார. கந்தம் அப்படின்னா மனம். கந்தம்னா மனம். மிசைனா மேல். விசனம்னா கவலை. மிசை அப்படின்னா மேல். விசனம் அப்படின்னா கவலை. மா அப்படின்னா வண்டு. மா மண்டு. மா அப்படின்னா வண்டு. மது அப்படின்னா தேன். மதுன்னா தேன். வாவி அப்படின்னா பொய்கை. வாவிங்கிறது பொய்கையை குறிக்கும். அந்த வீல சுளிக்குதில்ல, அதை பொய்கை ஊற்றுறதா மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வாவி அப்படின்னா பொய்கை. வளர் முதல் அப்படின்னா நெற்பயிர். நெற்பயிர் வளர்ந்து வர்றதை என்னன்னு சொல்லுவோம்? வளர் முதல்னு சொல்லுவோம். தரளம் அப்படின்னா முத்து. தரளம் அப்படின்னா முத்து. முத்தம் அப்படின்னாலும் முத்தை தான் குறிக்கும். அடுத்து வரும். தரளம்னாலும் முத்து, முத்தம்னாலும் முத்து. பணிலம் அப்படின்னா சங்கு. பணிலம் அப்படிங்கிறது சங்கு. 3 சுழி நீ. ஓகேவா? வரம்பு அப்படின்னா வரப்பு. வரம்பு வரப்பு. களை அப்படின்னா கரும்பு. காடெல்லாம் களை கரும்பு அப்படின்னு பாட்டில் வரும். களை அப்படின்னா கரும்பு. கா அப்படின்னா சோலை. கானா சோலை. குழைனா சிறு கிளை. குழை அப்படின்னா சிறு கிளை. அரும்புனா மொட்டு. மலர் மொட்டை தான் அரும்புன்னு சொல்லுவோம். குலைனா சிறு கிளையை தான் குலைன்னு சொல்லுவோம். அரும்புனா மலர் மொட்டுன்னு சொல்லுவோம். மாடு அப்படின்னா பக்கம். மாடு அப்படின்னா பக்கம். திருக்குறளில் மாடுனா செல்வம்னு வரும். இந்த செய்யுளில் என்ன பொருள் இருக்கோ அதை தான் கேட்குறாங்க. இந்த செய்யுளில் நமக்கு இருக்கிறது மாடு அப்படின்னா பக்கம். நெருங்கு வலை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள். நெருங்கு வலை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள். கோடு அப்படின்னா குளக்கரை. குளத்தோட கரை ஒரு கோடு போட்டால் மாதிரி இருக்கும் ரவுண்டாக. அதனால் அந்த கோட்டை குளக்கரைன்னு குறிக்கிறாங்க. ஆடும் நீராடும். ஆடும் நீராடும் யார்? மேதி. மேதி எருமை தான் நீராடுது. மேதி அப்படின்னா எருமை. துதைந்து எழும். துதைந்து எழும் அப்படின்னா எருமை கலக்கி எழுது. தண்ணியை கலக்கிட்டு எழுது. அதுதான் சொல்கிறாங்க. துதைந்து எழும்னா கலக்கி எழும். கன்னி வாழை அப்படின்னா இளமையான வாழை மீன். கன்னி வாழை அப்படின்னா இளமையான வாழை மீன். சூடு அப்படின்னா நெல் அரிக்கட்டு. சூடு அப்படின்னா நெல் அரிக்கட்டு. சுரிவலை அப்படின்னா சங்கு. சுரிவலை அப்படின்னா சங்கு. வேரி அப்படின்னா தேன். வேரி அப்படின்னா தேன். பகடு அப்படின்னா எருமைக்கடா. மேதினாலும் எருமைக்கடா தான் பார்த்தோம். இப்போ பகடு அப்படின்னாலும் எருமைக்கடா. பாண்டில் அப்படின்னா வட்டம். பாண்டில் அப்படின்னா வட்டம். இந்த 3 சுழி நாவை பார்த்துக்கோங்க. இது டன்னகரம். இதுதான் வரணும். பாண்டில்னா இதுக்கு தான் வட்டம்னு வரணும். நீங்கள் இப்போ அதை படிக்கிறத இதை தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் என்ன அப்படின்னு தப்பானதை காட்டினா நீங்கள் என்ன செய்யணும்? சரியானதை மட்டும்தான் எடுக்கணும். அந்த அளவுக்கு தெளிவாக படிங்க. ஒரு வார்த்தை ஒரு எழுத்து மாறினாலும் மொத்த சீனே மாறிடும். ஒரு மார்க்கு குறைஞ்சாலும் உங்களுக்கு வேலை இருக்காது. யாருக்கு வேலை போகுமோ அவங்களுக்கு தான் போகும். அதாவது தெளிவாக படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதை தான் சொல்ல வர. ஒரு எழுத்தையும் நீங்கள் கவனித்து தான் படிக்கணும். ஒரு எழுத்து தானே, ஒரு வார்த்தை தானே அப்படின்னு எப்போவுமே நினைக்காதீங்க. அந்த வார்த்தையும் உங்களுக்கு ரொம்ப 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 பயன்படும். சிமயம் அப்படின்னா மழையுச்சி.
சிமயம் மலையுச்சி, அதாவது இமயம்னு நினச்சிக்கோங்க. இமயத்தை தான் வந்து சிமயம்னு கொடுத்துருக்காங்க, மலையுச்சி. நாளிகேரம் தென்னை, தென்னை மரத்தை தான் என்னன்னு சொல்லுவோம், நாளிகேரம்னு சொல்லுவோம். நரந்தம் அப்படின்னா நாரத்தை, நரந்தம்னா நாரத்தை. கோழின்னா அரச மரம், கோழி அப்படின்னா அரச மரம், அரச மரத்துக்கு கீழே கோழி விளையாடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோழி அப்படின்னா அரச மரம். சாலம் அப்படின்னா ஆச்சா மரம், சாலா ஆச்சா, சாலா ஆச்சான்னு ரைமிங்காக படிச்சுக்கோங்க. சாலா ஆச்சான ரைமிங் கிடையாது, அப்படி படிச்சுக்கோங்க. சாலா ஆச்சா அப்படின்னா சாலம்னா ஆச்சா மரம். தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம், தமாலம் பச்சிலை மரம். இரும்போந்து அப்படின்னா பருத்த பனை மரம், பருத்த பனை மரத்தை தான் இரும்போந்துன்னு சொல்கிறாங்க. சந்துனா சந்தன மரம், சந்து அப்படின்னா சந்தன மரம். நாகம் அப்படின்னா நாகமரம், நாகம்ங்கிறது நாகமரம். ஆற்றுப்பூவரசுன்னு எதை சொல்லுவோம்னா காஞ்சியை தான் சொல்லுவோம். காஞ்சி ஆற்றுப்பூவரசு. இந்த 4 மரத்தில் இதில் 4 மரத்தை மாற்றி கொடுத்துட்டு பொறுத்து சொல்லலாம். இல்லை 3 மரத்தை சரியாக கொடுத்துட்டு 4வது மரத்தை வந்து தவறாக கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மைண்டை டைவர்ட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர்றது தான் அவங்களோட வேலை. மைண்டை டைவர்ட் பண்ணாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் அவங்க கரெக்டாக பார்க்குறாங்க. நீங்கள் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே டாப்பிக்கை மாற்றி 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 கேள்வியாக கேட்டிருப்பாங்க, மாற்றி 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 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. சரியானதை தேர்கன்னு சொல்லிட்டு 3 கொஷினை தப்பாக கொடுத்துருப்பாங்க, 3 ஆப்ஷனை தப்பாக கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக கேள்வியை படித்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். படிக்கிறத விட ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காஞ்சி அப்படின்னா ஆற்றுப்பூவரசு. யாக்கை உடம்பு, யாக்கைனா உடம்பு. புணரியோர் அப்படின்னா தந்தவர், புணரியோர் அப்படின்னா தந்தவர். புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம், புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம். தாட்கு அப்படின்னா முயற்சி ஆளுமை, தாட்கு அப்படின்னா முயற்சி ஆளுமை. தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே, குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகழுடையவர்களாக விளங்குவார்கள். தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னா குறைவில்லாத நீர்நிலையை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகழுடையவர்களாக விளங்குவார்கள். சமய கணக்கர் அப்படின்னா சமய தத்துவவாதிகளை தான் வந்து சமய கணக்கர்னு சொல்லுவோம். சமய தத்துவவாதிகளை சமய கணக்கர்னு சொல்லுவோம். பாடை மக்கள் அப்படின்னா பழமொழி பேசும் மக்கள், பாடை மக்கள் பழமொழி பேசும் மக்கள். குழியி அப்படின்னா ஒன்று கூடி, குழியி அப்படின்னா ஒன்று கூடி. தோம் அப்படின்னா குற்றம், தோம் 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 அப்படின்னு பாட்டு வரும். தோம் அப்படின்னா குற்றம். கோட்டி அப்படின்னா மன்றம், கோட்டி அப்படின்னா மன்றம். பொலம்னா பொன், பொலம் அப்படின்னா பொன். வேதிகை அப்படின்னா திண்ணையை குறிக்கும். திண்ணை, உங்கள் வீட்டில் திண்ணை இருந்தால் அதை வேதிகைன்னே கூப்பிடுங்க. வேதிகை அப்படின்னா திண்ணை. தூணம் அப்படின்னா தூண், தூணம் அப்படிங்கிறது தூண். தாமம்னா மாலை, தாமம் அப்படிங்கிறது மாலையை குறிக்கும். கதலிகை கொடி, கதலிகை கொடி. சிறு சிறு கொடியாளாக பல கொடிகள். இதில் 3 கொடி வருது, இப்போ ஈஸியாக அவங்க ஆப்ஷன் வச்சு கேட்டுடலாம். கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது. காலூன்றும் கொடி, கொம்புகளில் கட்டும் கொடியை தான் வந்து காலூன்றும் கொடி. கொம்புனா குச்சை தான் வந்து கொம்புன்னு சொல்லுவாங்க. அந்த குச்சை வந்து நம்ம கீழே நிப்பாட்டி வைக்க முடியும் இல்லையா, அதனால தான் அதை காலூன்றும் கொடின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதோட பொருள் வந்து கொம்புகளின் கட்டும் கொடி. விலோதம் அப்படின்னா துணியால் ஆன கொடி, விலோதம்னா துணியால் ஆன கொடி. வசி அப்படின்னா மழை. செற்றம் அப்படின்னா சினம், செற்றம்னா சினம். கலாம் அப்படின்னா போர், சமர்னாலும் போர் எய்தில் வரும், கலாம்னாலும் போர். துருத்தி அப்படின்னா ஆற்றிடை குறை, ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு. சேம் மீனிங்காக இருக்கிறதையும் கலெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, மாறுபட்டதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு அதோட பொருளையே கொடுத்துட்டு மீனிங்கை கொடுத்து மாறுபட்டது எதுன்னு கேட்குறாங்க. இப்போது காடு பொருந்தாதது எதுன்னு கேட்டுருவாங்க. அப்போது காட்டுக்கு சம்மந்தமாக இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். துருத்தி அப்படின்னா ஆற்றிடை குடை, ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு. கலர் நிலம்னா என்ன, பண்படாத நிலத்தை தான் வந்து கலர் நிலம். கல்லாதார் கலர் நிலத்துக்கு ஒப்பாதார் திருவள்ளுவர் சொல்லுவார். துருத்தி அப்படின்னா ஆற்றிடை குறை, மணல் திட்டு, நடுவில் இருக்கிற மணல் திட்டு தான் துருத்தி. கலர் நிலம் அப்படின்னா என்னது, பண்படாத நிலத்தை தான் நம்ம கலர் நிலம்னு சொல்லுவோம். நவிழல் அப்படின்னா சொல்லல், கொஞ்சம் சொல்லு அப்படின்னா கொஞ்சம் நவிழு அப்படின்னு சொல்லுங்கள். நவிழல் அப்படின்னா சொல்லல். வையம் அப்படின்னா உலகம். மாக்கடல் அப்படின்னா பெரிய கடல், மாக்கடல்னா பெரிய கடல். இயற்றுக அப்படின்னா செய்யின்னு அர்த்தம், செய்யுங்க அப்படிங்கிறத இயற்றுக அப்படின்னு சொல்கிறான். மின்னாலை அப்படின்னா மின்னலை போன்றவளை, மின்னாலை மின்னலை போன்றவளை. ரெண்டுமே ரெண்டு சுழி நகரம், தன்னகரம். மின்னாள் அப்படின்னா ஒளிரமாட்டாள், மின்னாள் அப்படின்னா ஒளிரமாட்டாள். மின்னாலை மின்னலை போன்றவளை. எவ்வளோ மீனிங் மாறுது பாருங்கள் ஒரே எழுத்தில். தணல் அப்படின்னா நெருப்பு, தணல் அப்படின்னா நெருப்பு. தாழி அப்படின்னா சமைக்கும் களம், தாழின்னா சமைக்கும் களம். அணிந்து அப்படின்னா அருகில், அணிந்து அப்படின்னா அருகில். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் 2
அதாவது வினைச்சொல்லுக்கான பொருள் அறிகன்னு நோட் கொடுத்துருக்காங்க. அதாவது பணிந்து பணித்து ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரே ஒரு எழுத்து தான் மாறும். பணிந்து பனி இத்து இந்துன்னு வரும், இன்னொன்றில் இத்துன்னு வரும். அப்போது ரெண்டுக்குமே மீனிங் மாறும். பணிந்து அப்படின்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுட்டு போனேன்னா நான் பணிஞ்சு போகிறேன்னு அர்த்தம். நான் ஒன்று சொல்லி உங்களை செய்ய வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களை நான் பணிக்கிறேன்னு அர்த்தம். அந்த டெஸ்ட் எழுது அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்கள் எனக்கு பணிஞ்சு போகிறீங்க. நான் உங்களை பணிக்கிறேன், ஒரு வேலை செய்ய சொல்லி பணிக்கிறேன். ரெண்டுக்குமே பொருள் பயங்கரமாக மாறுபடும், அது தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து சொல்லியிருக்காங்க இப்போது டிஎன்பிஎஸ்சியில் 2 வினைச்சொல்லுக்கான பொருள் அறிதல். அடுத்து தவிர்க்க ஒன்றா தவிர்க்க இயலாத. யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும், யாண்டும் 74, யாண்டும்னா எப்பொழுதும். மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல், மூவாது முதுமை அடையாமல். நாறுவ முளைப்ப, நாறுவ முளைப்ப. தவா அப்படின்னா கெடாதிருத்தல், தவா கெடாதிருத்தல். மைவனம்னா மலைநெல், மைவனம் அப்படின்னா மலைநெல். முருகியம் அப்படின்னா குறிஞ்சிப்பறை, முருகியம் குறிஞ்சிப்பறை. பூஞ்சினைனா பூக்களை உடைய கிளையை தான் வந்து பூஞ்சினை. சினைனா கிளை, பூஞ்சினைனா பூக்களை உடைய கிளை. சிறை அப்படின்னா இறகு, ரெண்டுக்குமே ஒரே தான் வருது, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறை இறகு. சாந்தம் சந்தனம், சாந்தம் சந்தனம். பூவை அப்படின்னா நாகனவாய் பறவை தான் வந்து பூவைன்னு சொல்லுவாங்க. பூவைங்கிறது நாகனவாய் பறவை. பொலம் அப்படின்னா அழகு. கடறுனா காடு, கடறு காடு. அடவினாலும் காடு. முக்குழல் கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றால் ஆன குழல்கள். 3 ஆப்ஷன் கிடச்சிச்சு. முக்குழல் கொன்றை ஆம்பல் மூங்கில். இன்னொன்று கொடுத்துட்டு மாறுபட்டது கேட்கலாம். முக்குழல் கொன்றை ஆம்பல் மூங்கில். பொலி அப்படின்னா தானிய குவியலை தான் வந்து பொலின்னு சொல்கிறோம். உலை அப்படின்னா ஒரு வகை மான், உலைங்கிறது ஒரு வகை மான், சிறப்புழகரம். வாய் வெறியி, வாய் வெறியினா சோர்வதால் வாய் குளர்றது தான் வந்து வாய் வெறியி அப்படின்னு சொல்லுவோம். குருளை அப்படின்னா குட்டி, குருளைனா குட்டி, சிங்கக்குருளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குட்டியை மட்டும் கொடுத்துருக்காங்க. இணைந்து அப்படின்னா துன்புறுத்துதல். இந்த இணையில் 2 சுழினா வந்திருக்கு, இதே 3 சுழினா வந்தால் என்ன பொருள் வரும்னு படிக்கணும். இணைந்து அப்படின்னா துன்புறுதல், 3 சுழினா வந்தால் என்ன மீனிங்னு தெரிஞ்சிருக்கணும். உயங்குதல் வருந்துதல், உயங்குதல் வருந்துதல். படிக்குற நிலத்தில் விழுதல், படிக்குற நிலத்தில் விழுதல். கோடு கொம்பு, கோடு கொம்பு. கல் மலை, கல் மலை. முருகு அப்படின்னா 3 பொருள் இருக்குது. தேன் மனம் அழகு. முருகுங்கிற ஒரு வார்த்தைக்கு தேன் மனம் அழகுன்னு 3 வார்த்தை இருக்குது. முருகுனா முருகரையும் முருகுன்னு சொல்லுவாங்க. மல்லல் அப்படின்னா வளம், மல்லல் வளம். செரு அப்படின்னா வயல், செரு அப்படின்னா வயல். கறி குருத்து அப்படின்னா யானையோட தந்தம், கறினா யானை, குருத்துன்னா தந்தம். அப்போ கறி குருத்துங்கும் போது யானையோட தந்தம். போர் வைக்கோல் போர், போர்னா வைக்கோல் போரை குறிக்குது. புரைதப அப்படின்னா குற்றமின்றி, புரைதப குற்றமின்றி. 9ஆம் வகுப்பு செய்யுள்ள என்ன பொருளில் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம இப்போ படிச்சுட்ருக்கோம். புரைதப அப்படின்னா குற்றமின்றி. தும்பி அப்படின்னா ஒரு வகை வண்டு, தும்பினா ஒரு வகை வண்டு. துவரை அப்படின்னா பவளம், பவளத்தை தான் வந்து துவரைன்னு சொல்லியிருக்காங்க. மறைனா தாமரை மலர், மறை அப்படின்னா தாமரை மலர். விசும்பு அப்படின்னா வானம், மதியம்னா நிலவு. விசும்புனா வானம், மதியம்னா நிலவு. தீபம், தீபம்னு வந்துருக்கணும், தப்பாக டைப்பாக இருக்குது. தீபம் அப்படின்னா விளக்கு. தீபம் கையேந்தி, கதிரொலி, கதிரொலி தீபம் கையேந்தி அப்படிங்கிற ஆண்டாளோட பாட்டு. தீபம் அப்படின்னா விளக்கு. சதிர் அப்படின்னா நடனம், சதிர் நடனம். தாமம்னா மாலை, தாமம் மாலை. தெங்கு அப்படின்னா தேங்காய். நாளிகேரம்னா தென்னை மரம், ஓகேவா. தெங்கு அப்படின்னா தேங்காயை குறிக்கும். இசை அப்படின்னா புகழ், இசை புகழ். வறுக்கை அப்படின்னா பலாப்பழம், வறுக்கைனா பலாப்பழம். நெற்றி அப்படின்னா உச்சி, நெற்றி அப்படின்னா உச்சியை குறிக்கும். வறுக்கைனா பலாப்பழம். மால்வரை அப்படின்னா பெரிய மலை, மால்வரை பெரிய மலை. மடுத்து அப்படின்னா பாய்ந்து, மடுத்துனா பாய்ந்து. கொழு நிதி அப்படின்னா திரண்ட நிதியை தான் வந்து கொழு நிதின்னு சொல்கிறோம். மறுப்பு அப்படின்னா கொம்பு, மறுப்பு அப்படின்னா கொம்பு. வெறி அப்படின்னா மனம், வெறி அப்படின்னா மனம். கழனி அப்படின்னா வயல், கழனி வயல். செறி அப்படின்னா சிறந்த, செறிந்த சிறந்த. செறிந்த இல்லை, இங்கே செறி தான் கொடுத்துருக்கு. செறி அப்படின்னா சிறந்த. இரிய அப்படின்னா ஓட, இரிய ஓட. சூள் அப்படின்னா கரு, கருவை தான் வந்து சூள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிசில் அப்படின்னா சோறு, அடிசில்னா சோறு. மடிவுனா சோம்பல், மடிவு அப்படின்னா சோம்பலை குறிக்கும். அடிசில்னா சோறுன்னு அர்த்தம். கொடியனார் அப்படின்னா மகளிர், கொடியனார் அப்படின்னா கொடி போன்றவங்க,
பெண்கள் கொடி போன்றவங்க இல்லையா, அதனால் அவங்கள கொடியனார்னு சொல்கிறாங்க மகளிரை. நற்றவம் அப்படின்னா பெருந்தவம், நற்றவம் பெருந்தவம். வட்டம் அப்படின்னா எல்லை, வட்டமாக கோடு போட்டு எல்லையை வரையறுத்துருக்காங்க, அதனால் வட்டம்னு சொல்கிறோம், எல்லை. வெற்றம் வெற்றி, வெற்றம் வெற்றி. அல்லல் அப்படின்னா சேரு, அல்லல் பலத்து அறக்காமல் வாயவில்லை, அல்லல் அப்படின்னா சேரை குறிக்கும். பலனம் அப்படின்னா நீர்மிக்க வயல் தான் பலனம். வெறி அப்படின்னா அஞ்சி, வெறி அப்படின்னா அஞ்சி. இது எல்லாமே வந்தாலே அது சொல்லி செயல்படு. வெறி அப்படின்னா அஞ்சி. பார்ப்பு அப்படின்னா குஞ்சுகள், பார்ப்பு அப்படின்னா குஞ்சுகளை குறிக்கும். நாவலோ அப்படின்னா நாள் வாழ்க என்பது. நாவலோ நாவலோ அப்படின்னு டெய்லி காலைல சொல்லுங்கள், ஏன்னா நம்ம நாள் வாழணும் அப்படிங்கிறது மாதிரியான வாழ்த்து. இந்த நாள் வாழ்க அப்படிங்கிறத போன்ற வாழ்த்து தான் நாவலோ. இசைத்ததால் ஆரவாரத்தோட கூவுதல், ஆரவாரத்தோட கூவுறது அதுதான் இசைத்ததால். நந்து அப்படின்னா சங்கு, கமுகு அப்படின்னா பாக்கு, முத்தம் அப்படின்னா முத்து, முத்தம் அப்படின்னா முத்து. புரிசை அப்படின்னா மதில், புரிசைனா மதில். அணங்கு அப்படின்னா தெய்வம், 3 சொல்லினா தன்னகரம், டன்னகரம், 3 சொல்லினா தான் வரணும் தெய்வம். சில்காற்று அப்படின்னா தென்றல், சில்காற்றுனா தென்றல். புழை அப்படின்னா சாளரம், ஜன்னலை தான் சொல்கிறாங்க, புழை அப்படின்னா சாளரம். மாகால் அப்படின்னா பெருங்காற்று, மாகால் அப்படின்னா பெருங்காற்று. முன்னீர் அப்படின்னா கடல், முன்னீர்னா கடலை குறிக்கும். பனைனா முரசு, கயம்னா நீர்நிலை, பனை அப்படின்னா முரசு, கயம்னா நீர்நிலை. ஓவு அப்படின்னா ஓவியம். நியமம் அங்காடி, நியமம் அங்காடி. விண் அப்படின்னா வானம், நியமம் அங்காடி, விண் வானம். ரவி அப்படின்னா கதிரவன், ரவின்னா கதிரவன். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ரவின்னு இருந்தால் அவரை கதிரவன் கூப்பிடுங்க. ரவி அப்படின்னா கதிரவன். ரவிச்சந்திரன் அப்படின்னா கதிரவனோட ஒளின்னு அர்த்தம். கமுகு பாக்கு, கமுகு பாக்கு 2 தடவை வந்திருக்கு, 2 தடவை போட்டு படிச்சுக்கோங்க. அறம் நற்செயல், அறம்னா நற்செயல். வெகுளி சினம், வெகுளி சினம். ஞானம் அறிவு, ஞானம்னா அறிவு. விரதம்னா மேற்கொண்ட நன்னெறி. நம்மளாம் டிஎன்பிஎஸ்சி படிக்கணுங்கிறதுக்காக ஒரு டிஎன்பிஎஸ்சியில் வேலை வாங்கணுங்கிறதுக்காக விரதம் மேற்கொண்டிருக்கோம். விரதம் மேற்கொண்ட நன்னெறி. நசை அப்படின்னா விருப்பம், நசை விருப்பம். நல்கல் அப்படின்னா வழங்குதல், நவிழல்னா சொல்கிறது, ஆனால் நல்கல் அப்படின்னா வழங்குதல், நல்கல் அப்படின்னா வழங்குதல். பிடி அப்படின்னா பெண் யானை, பிடி அப்படின்னா பெண் யானை. வேளம் அப்படின்னா ஆண் யானை, ஆண் யானை, சரியா. யா அப்படின்னா ஒரு வகை மரம், யா அப்படின்னா ஒரு வகை மரம். பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும், பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும். ஆறு அப்படிங்கிறது வழி, ஆறு அப்படின்னா வழி, ஆறு வழி. அதோட முடியுது. இதோட 9ஆம் வகுப்பில் இருக்கிற அனைத்து சொற்பொருளும் முடியுது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். விடாமல் படிங்க, விடாமுயற்சியோடு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதோட நாம் படிக்கும்போது நம்ம நல்ல வழியில் போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வச்சுங்கச்சா. இவ்வளோ தடவை படிச்சிட்டோமே நமக்கு வேலையே கிடைக்கலையேன்னு நினைக்காதீங்க. படிக்கும் போதெல்லாம் நீங்கள் தியானத்தில் இருக்கீங்க, எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாமல் இருக்கீங்க, எல்லா டென்ஷன்லேருந்து விலகி இருக்கீங்க. அப்போது படிக்கிறது உங்களுக்கு நிறைய பயன். ஒவ்வொரு நொடியும் நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு பயனை தான் கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நான் இவ்வளோ நாள் படிச்சிட்டேன் அப்படின்னு எப்போவுமே நினைக்காதீங்க. இன்னும் இருக்கிற நாளும் நான் படிக்கணும்னு நினைங்க. கண்டிப்பாக வெற்றி அடையலாம். நன்றி, வணக்கம்.